நீங்க பண்ற ஃபுட் பிசினஸ்ல நிறைய செலவு ஆகுதா? இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமில உணவு தொழிலை கத்துக்கிட்டு யாருக்கு வேண்டுமானாலும் ட்ரெயின் பண்ணலாம். சம்பளத்தை லட்சக்கணக்கில் மிச்சப்படுத்தலாம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசு நிலை பற்றி விவாதிக்கலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ, அதையும் சொல்லிடுங்க. தொடர்ந்து எல்லாருமே நிறைய ஆதரவு கொடுத்துக்கிட்டே வரீங்க. ரெட்ரோலுக்ஸுக்கும் ரெட்ரோலுக்ஸ் ப்ளஸ் சேனல் ரெண்டுத்துக்குமே ஆதரவு கொடுக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் உதவியாக இருக்கும். சொல்லுங்க. இப்போலாங்களா, தூத்துக்குடி அந்த மாணவியோட பாலியல் மற்றும் அந்த கொலைகள் பார்த்தோம். 3 நாள் கழித்து இன்னைக்கு போயிருக்காங்க எம்பி கனிமொழி அவர்கள். போகும்போதே மடக்கிட்டாங்க, மக்கள் எல்லாமே மடக்கிட்டாங்க. இத்தனை நாள் கழிச்சு இப்போதான் ஜூஸ் பார்க்கணுங்களா? ஜூஸ் கொடுக்கவா? ஜூஸ் கொடுக்கலாம் இல்லை, ஜூஸ் புளியறதுக்காக. உங்களுக்கு இன்னைக்கு தான் வந்து இந்த விஷயம் தெரியுதா? இது வரைக்கும் யாருமே வந்து பார்க்கல, வச்சு சுத்து போட்டாங்கன்னு வச்சுக்கலாங்களே. மக்கள் வந்து சுத்து போட்டாங்க, அதுக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆரம்பத்திலே சுத்து போட்டாங்க. நிறையா அந்த பள்ளி மாணவர்கள் கூட இங்கே வந்து போராட்டம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா அவர்களுமே போய் பார்த்துருக்காங்க. இப்படி பார்க்கலாம். 3 நாள் கழிச்சு இப்போ போயிருக்காங்க. போயிட்டு பேட்டி வேற கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா அந்த பேட்டி? பார்த்தேன். போனாங்க, அவங்கள வந்து மக்கள் வந்து தடுத்தாங்க, அது மாதிரி இது பண்ணாங்க, சூழ்ந்தாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் அது மக்களுடைய கோபம் அதெல்லாம் வந்து காட்டுது. தூத்துக்குடி அவங்களுடைய தொகுதி, அவங்க எம்பி ஒரு 3 நாள் கழித்து போகிறாங்கன்றது தான் செய்தியாக இருக்குது. மக்கள் நிறைய பேர் கேள்வி கேட்டாங்கன்றது மிக முக்கியமானது. ஏன் நீங்கள் இவ்வளோ நாள் 2 நாள் ஆச்சு நீங்கள் வரத்துக்கு, ஏன் உங்கள் தொகுதியில் இப்படி நடக்குது அப்படின்றத, உங்கள் ஆட்சியில் உங்களுடைய அண்ணனுடைய ஆட்சியில் இப்படி நடக்கலாமா அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்து வச்சுருக்காங்க. பார்க்கக்கூடாதுன்னா கூட சில பேர் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஆனால் அதேமாரி அதுக்கப்புறம் போய் அவங்க வந்து பார்த்துருக்காங்க. இது வந்து ஒரு அரசியல் கட்சியில் நடக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக அவங்க வந்து அந்த இடத்துக்கு வந்து போயிருக்காங்க. இது வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம்தான். அவங்க அந்த இடத்துக்கு போனாங்கன்ற வரைக்கும் பாராட்டக்கூடிய விஷயம் தான். அதுக்காக அவங்க போகாமலேயே விரைவாக போயிருக்காங்கல்ல. விரைவாக இல்லை ஜோ, நம்ம கோபம் புரியுது. இங்கே உடனே அங்கே போயிருக்கணும். நீங்கள் என்ன ஜோதிமணி மாதிரி ஃப்ளைட்டுக்கு போகும்போது ஓடி போகிறது, எப்படியா இருந்தாலும் ஃப்ளைட் அங்கே போய் இறங்கி அதுதான் போகணும். அவங்க போனது லேட்டு, தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க போயிருக்காங்கன்ற வரைக்கும் சந்தோஷம்தான். அவங்க போய் அவங்கள பார்த்துருக்காங்க, அவங்களுடைய குறைகளை கேட்டாங்கன்ற வரைக்கும், நேரில் போய் பார்த்து கேட்டாங்கன்ற வரைக்கும் சந்தோஷம்தான். ஆனால் அதே நேரத்தில் ஸ்டாலின் அவர்கள் அங்கே போகாமல், மற்றவங்கெல்லாம் போகாமல், இப்போ அப்புறம் தான் பெரிய கருப்பன் அமைச்சர் போய் 6 லட்ச ரூபா என்னவோ பண உதவிலாம் வந்து பண்ணிட்டு வந்திருக்காரு. ஆனால் இதையே பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி, இதையே பெரிய வந்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி பார்த்தீங்களா, பயந்து ஓடாம கனிமொழி அக்கா அவர்கள் வந்து நேரடியாக போயிட்டு களத்தில் அந்த மக்களை பார்த்து பேசி, இதெல்லாம் எல்லாரும் பண்ணுறதான். அவங்க ஒரு முதிர்ச்சி பெற்றுட்டாங்க, ஒரு அரசியலில் இத்தனை வருஷமா அரசியலில் இருக்காங்க அப்படின்னா அந்த முதிர்ச்சி கூட அவங்களுக்கு வந்து இருக்காதா அப்படின்னு. ஆனால் அதையே பெரிய சாகசமாக மாற்றக்கூடாது. இறந்தவங்க வீட்டுக்கு, சம்மந்தப்பட்டவங்க வீட்டுக்கு போனதையே சாகசமாக மாற்றக்கூடாது. அதுக்கு பதிலாக சாரி சொன்னார் இல்லையா முதலமைச்சர், இதுக்கு மேல் நடக்காம நான் பாத்துக்கிறேன்னு சொன்னார் இல்லையா, அதை பத்தி பேசுங்க. கனிமொழி போனதை வந்து பாராட்டலாம், அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சதையும் பாராட்டலாம். அவங்க வந்து அந்த வீட்டுக்குள்ள போய் அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொன்னது வரைக்கும் ஓகே. ஆனா இது நடக்காதுன்னு சொல்லி முதலமைச்சர் சொன்னார் இல்லையா. ஆனா இப்ப திருப்பி அதே ஊர்ல அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுதான் இங்க பேசு பொருளை தவிர கனிமொழி போய் பேசுனதையோ அவங்க போய் இது பண்ணதையோ பாராட்டுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு அவங்களுடைய தொகுதியில் அவங்க போய் அதை பார்த்து தான் ஆகணும். நீங்கள் சொல்கிற மாதிரி லேட்டாக போனதே அடுத்த நாளே அவங்க அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போயிருக்கணும். அதை தாண்டி அது நடக்காமல் பார்த்துட்டு இருக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு. அந்த எம்எல்ஏவும் அந்த எம்பியோடைய பொறுப்பாகவும் அது இருந்திருக்கணும், இந்த அரசனுடைய கடமையாக அது இருந்திருக்கணும். ஆனால் அதை தாண்டி அதுக்கு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்கல்ல, போனது இப்போ அது என்ன டார்கெட் வருதுன்னா அது விஜயை டார்கெட் பண்ணி வருது. அவங்க ஒன்றும் பயந்து ஓடி வரலையே, அவங்க நேரடியாக போய் அந்த வீட்டில் போய் பேசினாங்களே அப்படின்னு எல்லாத்துக்கும் விஜயை உள்ளே இழுத்து அதுக்கு ஒரு ஆர்காசம் அடைஞ்சு சந்தோஷப்பட்டுக்கிறது. பார்த்தியா போய் நேரில், அதுக்கு நீ சந்தோஷப்பட வேண்டிய அவசியமே இல்லை ராஜா, அது அவங்க வேலை ராஜா, அதை அவங்க செஞ்சுருக்காங்க. நீ வந்து உனக்கு கிண்டல் பண்ணணும் கேலி பண்ணணும்னா நீ வேற விஷயத்தில் கிண்டல் பண்ணு, இதை வச்சு நீ வந்து ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் தேடணும்லாம் தயவுசெய்து நினைக்காதீங்க அப்படின்றதான். மீண்டும் அதே மாதிரிதான் அவரே வந்து நாங்களாவது போய் பார்த்தோம், அவர் வந்து வர வச்சு பார்த்தாங்களே. அதெல்லாம் நடக்கதான் செய்யும். இஷ்டத்துக்கு நீ என்ன வேணா எழுதிட்டு போ, அது பிரச்சனை இல்லை. ஆனா இது அவங்க பார்க்க வேண்டியது வந்து அவங்களுடைய கடமை. அதனால அதை அவங்க போய் பார்த்துருக்காங்க.
பட் இதுக்கப்புறம் இது மாதிரி நடக்காதுன்ற உத்தரவாதம் வேணும். இப்ப கூட பாருங்க தொடர்ந்து ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துட்டு தான் இருக்குது. இப்ப கும்மிடிப்பூண்டியில அடுத்து 3 பேர் வந்து மாட்டிருக்காங்க, கூட்டுப்பாலியல் பண்ணி அப்போ ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, இது வந்து கட்டுப்படுத்த முடியல. இப்போ அதிகாரிகள் வந்து சம்பந்தமே இல்லாம என்ன சொல்றாங்க, டேட்டாஸ் கொடுக்குறாங்க. அதை பாத்தீங்களா போன 2021 எப்படி நடந்துச்சு பாத்தீங்களா, 2025 எப்படி நடந்துச்சு பாத்தீங்களான்னு. உங்ககிட்ட நாங்க டேட்டாவே கேட்கலையே. அப்ப நடந்ததுக்காக தான் அவங்க இப்ப ஆட்சியில இல்ல, அதை நாங்க சரி செய்வோம்னு வந்தவங்க தானே நீங்க. அவங்கள விட 10 நம்பர் கம்மியா பண்ணிருக்கோம், அவங்களோட 100 கொலைகள் கம்மியா நடந்திருக்குன்றது பெருமையா? அது இல்லாம நேத்தே நம்ம ஒண்ணு சொன்னோம், நீங்க சொன்னது எங்களுக்கு புரியலன்னு. அது மாதிரி தோற்றம் இருக்குன்றதுனாலே அது நடந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. வழக்குகள் அதிகமா பதிவாகிறதுனாலேயே குற்றங்கள் அதிகமா நடக்குதுன்னு தோற்றம் வந்து கமெண்ட்ல கூட யாருக்கும் என்னன்னு புரிய, யாருக்குமே அது இது பண்ண முடியல, டிஸ்கிரைப் பண்ண முடியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு டேட்டா வந்து பொறுப்பு டிஜிபியும் உள்துறை செயலரும் வந்து கொடுத்துருக்காங்கன்றது வேதனையான விஷயம். மக்களை வந்து எவ்வளோ இதுவா நினைக்கிறாங்க. அந்த அந்த துறையோட அமைச்சர் முதலமைச்சர் வராம வேற ஒரு உள்துறை செயலர் வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்கறாருன்றதே அது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலைன்றது. அவருக்கு இங்க வேலை இருக்குது. ஆமா, ஏகப்பட்ட வேலை இருக்குல்ல. நான் வீடியோ ஷேர் பண்ணிருக்காருல்ல, என்னன்னு சொன்னா வந்து அவர் எங்கங்க ஷேர் பண்றாரு, யாரோ தான் ஷேர் பண்றாரு. யாரோ தான் சார், அவர் ஐடியில இருந்து யாரோ. சென்னை கார்ப்பரேஷன் பண்ண 5 ஆண்டுகளில் சென்னை கார்ப்பரேஷன் பண்ண மகத்தான சாதனைகள் இது பார்க்க மட்டும் செய்யாதுங்க, பகிரவும் செய்யுங்கன்னு சொல்லி ஷேர் பண்ணிருக்காரு. அவரு பகிர சொன்னா வேற எதுலயே பகிர்ந்துகிட்டு இருக்காங்க, இதை பகிரல அவனுங்க வேற எதையோ பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி பாலியல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே நடந்துகிட்டே இருக்குன்றது தான் உண்மை. அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு தான் தமிழ்நாடு போயிருக்கு. தமிழ்நாடு அரசும் இந்த காவல்துறையும் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிருக்கு அப்படின்றது தான் உண்மை. 680 கிலோ கஞ்சா எரிச்சிருக்கோம், இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதே தூத்துக்குடியில நீங்க பாத்தீங்க. ஆமா, பார்த்தேன்ல, பெருசா அப்படியே போட்டு எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு, தூக்கி போட்டுட்டு இருந்தாங்க. ஆமா, அதுதான் நீங்க பாத்தீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியல, நம்பர் சொன்னாங்க 680 கிலோ. 680 கிலோ அப்பனா பாத்துக்கோங்க, அப்பனா எவ்வளவு இருந்திருக்கும். 680 கிலோ மட்டும் போட்டிருக்காங்க. அப்படி சொல்லல, கஞ்சாவே இல்ல நீங்க ஒருத்தர் சொன்னார்ல, கல்டிவேஷனே இல்லையா, கல்டிவேஷனே இல்லன்னு ஒருத்தர் சொன்னார்ல, இங்க எப்படி 650 கிலோ வந்துச்சு? அது வேற இது வேற. அது வச்சிருந்தது சரி விக்கலன்னு சொல்லி தூக்கி போட்டதா இருக்கும், கெட்டு போயிருச்சுன்னு தூக்கி போட்டாங்களா? எக்ஸ்பைரி ஆயிருக்கும். எக்ஸ்பைரி ஆயிருச்சுன்னு. அதாவது கடைசி கட்டத்துல வந்து இந்த மாதிரி நாங்க பண்றோம், பிடிச்சிட்டோம், கஞ்சாவை பிடிச்சிட்டோம். இப்ப என்ன திடீர்னு எங்க இருந்து 680 கிலோன்ற ஒரு கேள்வி நியாயமான கேள்விதான். எங்க தூக்கி போட்டேன்றீங்க. இப்ப 680 கிலோ இவ்வளவு நாள் சுத்திட்டு இருந்துச்சு. எத்தனை மாணவர்கள் கையில கிடைச்சிருக்கும், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இதனால கெட்டு போயிருப்பாங்க, எவ்வளவு இளைஞர்கள். நம்ம பரவலா பேசுறதுதான், ஆரம்ப காலத்துல திராவிட கட்சிகள் எல்லாம் சேர்ந்து பண்ண வேலை இந்த மது இந்த கொண்டு வந்தது. அது வீட்டுக்கு ஒருத்தர் வந்து இறப்பு அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பா சொன்ன மாதிரி குடும்பத்துல ஒருத்தர் மதுவால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு பெரிய ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டா அந்த ஃபேமிலியில கண்டிப்பா ஒருத்தர் வந்து இழந்திருப்பாங்க, இல்ல இழந்துகிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த குடிச்சு அவங்களுடைய அந்த இது மொத்தமாவே அந்த குடும்பமே சிதையிற அளவுக்கு ஏதோ ஒரு சம்பவம் இந்த டாஸ்மாக், அதுக்கு முன்னாடி குடும்பத்திலயுமே இருக்குது. டாஸ்மாக்னு இப்ப நம்ம வடிவம் பெற்றிருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்த இதுல இருந்து அது ஏதோ ஒண்ணு சாராயம், ஆமா, அது நடந்துகிட்டே தான் இருக்கு. ஒயின்ஸ்ன்றது அதுக்கப்புறமா அப்படியே மாறி டாஸ்மாக் அப்படின்னு மாதிரி இருக்கு. ஆக மொத்தம் என்னதான் திராவிட கட்சிகளால இங்க நிறைய நல்லதுகள் நடந்திருக்கு, சாதனைகள் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டை முன்னேற்றி இருக்காங்கன்னு சொன்னாலும் மறுக்க முடியாத உண்மை இந்த மாதிரி இவங்களால ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு ஆண்மகன் இழந்திருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. அவங்களுடைய குடும்பம் சிதைஞ்சிருக்குன்றது உண்மை. அது வந்து மறுக்க முடியாத உண்மை. அது ஒவ்வொரு குடும்பமும் அவங்கவுங்க யோசிச்சு பார்த்தா, நம்ம குடும்பத்துல யார் அப்படி இருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்தா கண்டிப்பா ஒருத்தராவது இருப்பாங்க. நான் நம்பர்ஸ்லயே அதிகமா இருக்கும், ஆனா கண்டிப்பா ஒருத்தராவது இருப்பாங்க. ஒரு சிலர் மினிமம் ஒருத்தர் இருப்பார், ஒரு சிலர் திருந்திடுவாங்க, டக்குன்னு வேற ஃபேமிலி அப்படின்னு போவாங்க. பட் பெரிய நம்பர்ல பார்க்கும்போது இது கண்டிப்பா இருக்குன்றது தான் உண்மை. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து இந்த பாலியல் ரீதியான பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டே இருக்குன்றது தான். இல்லை, நீங்கள் நம்ம வளர்ச்சியை பற்றி பேசியிருக்கோம். அவ்வளோ வளர்ச்சி கொண்டு வந்து யார் அனுபவிக்கிறதுங்க? ஒரு விஷயம் இருக்குதுல்ல, அதுக்கு முதல்ல நம்ம இருக்கணும்ல. நம்மளே அழிச்சுக்கிட்டு நம்ம இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கும்போது வளர்ச்சியை மட்டுமே கொண்டு வந்து இது எப்படி நம்ம ஒரு முன்னேற்றம்ன்றது நம்ம சொல்ல முடியுன்ற ஒரு கேள்விகளும் இருக்குதுல்ல. ஆண்டவனுக்கு தான் வெளிச்சன்றீங்களா? அவ்வளோதான், வேற எதுவும் பேசுறதுக்கு இல்லை. அவ்வளோதான். ஆகாஷ் அவர்களோட அந்த போஸ்ட்மார்ட்டம் வந்து வந்திருக்கு. 28 இடத்துல வந்து வெட்டுக்காயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. எதுவும் சொல்ல முடியாதுன்னு இதுவும் மேல இருக்கிறவங்க பாத்துக்கோனா வேற. சரி, நீங்க சொல்லுங்க. நான் சொல்லல, இப்ப நீங்களே சொல்லுங்க. நான் எதுவும் என்னங்க சொல்றது? நீங்க சொல்லுங்க. சட்டம் ஒழுங்கு யார் கையில இருக்கு? நீங்க சொன்னதுதான், யார் பேசணுமோ அவரே பேச மாட்டேங்கிறாரு. நீங்களும் நானும் மட்டும் தான் பேசிக்கிட்டா தானே வருது. ஆமா, சட்டம் ஒழுங்கு அதுலயே தானே வருது. அப்படி என்னையா கேக்குறீங்க? இதுக்கு மேல சொன்னா நம்ம வேற ஏதாவது தான் சொல்ல முடியும். சொன்னா
என்ன நடக்கும்னு உங்களுக்கே இல்ல தெரியல. என்ன நடக்கும் இல்ல அதுதான் நான் சொல்றேனேங்க. அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிடுச்சு. சட்டம் ஒழுங்கு அரசு கையில இல்ல, காவல்துறை கையில இல்ல, டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இல்ல, இது தமிழ்நாடே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களா கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு இன்னைக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் சொல்லியிருக்காரு. மற்ற மாநிலங்களோட தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். அதாவது இந்த பாலியல் குற்றங்களை நிறுத்த முடியல, இந்த மாதிரி சாதி ரீதியிலான வன்முறைகளை வந்து தடுக்க முடியல, அதனால நடக்கும் கொலைகளை தடுக்க முடியலன்றது உண்மை. அது இப்போ நடக்காததுனால தான் இந்த அளவுக்கு இது வந்து பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, இத்தனை வருஷத்துல, இந்த 4.5 வருஷத்துல ரொம்ப நாள் கழிச்சு நேத்து தான் நான் நிறைய டிபேட்ல, ஒரு அதிகம் கூட இல்லை, ஒரு 2 டிபேட்லயே என்னமோ தான் வந்து இந்த பத்தின பேச்சே வந்திருக்கு. திமுக அரசின் என்ன அப்படின்ற மாதிரி சட்டம் ஒழுங்கு சரியாக செயல்படுகிறதா இது திமுக நம்ம நேற்றுக்கே பேச வேண்டியது. ஆனா நீங்க என்னை ஸ்கிப் பண்ண விட்டுட்டீங்க. ஆதவ ஒரிஜினா பேசினதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த டிபேட்டுமே இங்க கொண்டு வந்ததுமே. அதுக்கான காரணம் இதுவே நம்ம சொல்லியிருந்தோம். விஜய் அவர்கள் பேசியிருந்தாங்க அப்படின்னா இதுக்கான ரீச் இன்னும் அதிகமா இருக்கும். எல்லா டிபேட்லயுமே இதை பத்தின ஒரு பேச்சு வந்து எழுந்திருக்கும். இதுதான் டிபேட்டு. என்டிஏக்குள்ள போங்கறா, அடுத்தது அங்கதான் வரேன். அங்கதான் வருவோம். இல்ல என்னன்னா இது வந்து உண்மையா விஜய் பேசியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெரிய அளவுக்கு இல்லைங்க. அது நான் வந்து தனிப்பட்ட ஒரு விதத்துல நான் எப்படி எடுக்கிறேன்னா, இது வந்து பாதிக்கப்பட்டவங்களா இருந்தா மட்டும்தான் அந்த ஒரு வழியை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்ம ஒரு சாதாரண வீட்டில் இப்போ அந்த தூத்துக்குடியில் அந்த பெண் வீட்டில் இறந்துருக்காங்க. அவங்க ஒரு துடிப்பு இருக்கணும், நமக்காக யாராவது ஒருத்தவங்க குரல் கொடுப்பாங்க நம்மளுக்காக. ஏன்னா அவங்களால கொடுக்க முடியாதுன்னு தெரியும். இங்கே இருக்கிற ஆளுங்கட்சியோ இல்லை வந்து பெரிய வர்க்கத்தை எடுத்தோ நம்மளால பேச முடியாதுன்னு தெரியுன்றப்போ அவங்க ஒரு இடத்த தேடுவாங்கல்ல, ஒரு லீடர்ன்ற ஒரு தேடுவாங்க. நமக்காக வரணும், அவங்க நமக்காக இறங்கி வரணும், நமக்காக குரல் கொடுக்கணும், பேசணும் அப்படின்றப்போ சொன்னாராமே. புரியல, போகணும்னு சொல்றதுனா இது பின்னாடி நடந்த எனக்கு இன்னைக்கு பிரச்சனைனா எனக்கு இன்னைக்கு தாங்க எனக்கு வேணும். எனக்கு நாளைக்கு நீங்க எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறீங்க, நான் நாளைக்கு வந்து நான் பாத்துக்கிறேன், நாளைக்கு என் வீட்டுல வந்து நான் ஆறுதல் சொல்றேன்ற தாண்டி களத்துல எனக்காக நின்று போராடுறதுக்காக நான் ஒருத்தரை தான் நான் தேடுவேன். ஏன்னா என்னால முடியல அப்படின்றப்போ யார் நான் அடுத்தரை நம்புறனோ அவங்க வந்து பேசணும், அவங்க களத்துல வரணுன்றதான் நம்ம எதிர்பார்ப்புன்றப்போ, இது ட்விட்டர்ல நம்ம ஒரு ட்வீட் மட்டுமே போடுறோம் அப்படின்றப்போ இது எனக்கு அது தெரில. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்களோட மனநிலைமையில இருந்து நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா இது ரொம்ப தாமதம் தான் சொல்றது. எளியவரின் குரல் கேட்டுக்குங்க திரு தாவேகா தலைவர் விஜய் அவர்களே. சொல்லிட்டீங்க, ஆதவர்ஜன் அதுக்கு நேரத்தே பதில் சொல்லிட்டாருன்றத கமெண்ட்ல சொல்லிட்டாங்க, கேட்டாங்க, போக முடியல அப்படின்றத. என்ன வேணாலும் இருக்கட்டுங்க. அதுவே நம்ம நேரத்துக்கு என்ன, இதுவே அவங்க குடும்பத்துல நடக்கும்போது அவங்க அவ்வளவு தூரம் வந்து நான் நாளைக்கு வரேன் நாளைக்கு வருவேன்னு யாராவது யோசிப்பாங்களா சொல்லுங்க? மாற்றம் தானே. அப்ப அவங்க கனிமொழி இன்னைக்கு 2 நாள் கழிச்சு வந்ததுக்கும் நீங்க நாளைக்கு வந்து பாக்குறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? உண்மைதான். நான் அதுதான் கேட்கிறேன். 3 நாள் கழிச்சு நீங்க வந்து பாக்குறீங்க, அதே தான் 5 நாள் கழிச்சு அவர் வந்து பாக்குறேன்னா அப்போ அவருக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்றதுதான் நான் கேள்வி கேட்கிறேன்னு தவிர இது எனக்குள்ள தனிப்பட்ட ஒரு ஆதங்கம். ஏன்னா எளியவர்கள் குறையா நம்ம வந்து எளியவர்களுக்கும் நம்ம இருக்கோன்ற ஒரு போறதுல பெரிய இன்ட்ரெஸ்ட். ஆதவர்ஜன் இன்னைக்கு போய் பார்த்திருக்காரு. இல்லங்க, அதை தாண்டி யார் பேசினா டிபேட் ஆகுதுன்ற ஒரு விஷயம். கட்சியின் சார்பாக விஜய் அவர்கள் போலனாலும் இன்னைக்கு ஆதவர்ஜன் அவர்கள் போயிருக்காங்க. அதை நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும்ல. விஜய் போக முடியலன்னா கூட அந்த இடத்துக்கு விஜயால சரி ஏதோ ஒரு காரணத்தால போகலன்னு வச்சுங்க, ஆதவர்ஜனா போயிருக்காரு, அதை ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? இல்லைங்க, இந்த மாதிரி நான் அதை சொல்லவே இல்லை. போன வரைக்கும் நல்ல விஷயம் தான். இவர் போயிருந்தாருன்னா இன்னும் இம்பாக்ட் அதிகமா ஆயிருக்கும்ன்றது தான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு போக மாட்டேன்ல. இன்னைக்கு அவுத்து விட்டாங்கல்ல இது மாதிரி தாவேகா இந்தியா கூட கூட்டணிக்கு போகுதா இல்லையா அவுத்து விட்டாங்களா? என்னது அவுத்து விட்டாங்க? கட்டுக்கதையா? அது கட்டுக்கதையா? சரி சரி, இல்லையா பின்ன உண்மைதான் அது. பேச்சுவார்த்தை போனது இதுவே இந்நேரம் அவர் அங்க போயிருந்தாரு, இன்னொரு 4 பேர் கூட இருந்து அங்க உட்கார்ந்து ஆமா எனக்கு நீதி கிடைக்கணும், இந்த பொண்ணுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு அங்க உட்கார்ந்து இருந்தாருன்னா இன்னைக்கு இந்த டிபேட் வந்திருக்குமா? எஸ்ஓபி வரட்டும் சார், எஸ்ஓபி இது இந்த தேர்தல் கமிஷன் நடைமுறைகள் வரட்டும், வந்தோடனே எங்களோட அது வரைக்கும் மக்கள் சாகட்டுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு வந்தாதான் எங்களால போக முடியும். என்கிட்ட ஏங்க கேக்குறீங்க? அங்க கேளுங்க, என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? அவர் கேட்டா சொல்லுவாங்க நான் வந்தா கும்பல் வருது, எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருந்தேன்னா இங்க வேலைக்கு ஆகாதுங்க. உண்மையாலும் சரி. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரிதான் வச்சுக்கோங்களேன், அவரை பார்க்குற ஒரு ஆர்வத்துலையும் இதுலையும் வராங்கன்னா இன்னைக்கு அவர் வந்து மீட்டிங் போடலை, உட்காந்து வந்து மக்கள் நான் வந்து பரப்புரைக்காக அவர் போகலை, அவர் போகிறது ஒரு துக்க வீட்டுக்காக போகிறாங்கன்றப்போ எல்லாருக்கும் ஆமாம் ஒரு துக்க வீட்டுக்கு போகிறோம், இது வந்து தொண்டர்களுமே புரிஞ்சுக்கணும். அவங்க போகிற துக்க கரையதுக்கும் அதுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது அவங்களும் புரிஞ்சுக்கணும்னு தான் நான் சொல்ல வர்றது. ஏன்னா அந்த கோஆர்டினேஷன் இருந்துச்சுனாலே இது எல்லாமே சரியாக நடக்கும்னு தான் நான் சொல்கிறேன், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, நான் இதில் எதுவுமே கருத்து சொல்லலை. நான் நேற்றே சொல்லிட்டேன் என் கருத்து கிடையாது, அதை பற்றி நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன். நீங்கள் தான் மூச்சு பிடிக்க பேசிக்கிட்டு இருக்கீங்க.
கேட்டா சந்தோஷம், கேட்கலனையா ஜலதோஷம்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அடுத்து அதுதான் கிளப்பி விட்டாங்கல்ல. இல்ல அது கிளப்பி விட்ட செய்தி மாதிரி தெரியல. எக்ஸ் தளங்கள்ல கிளப்பி விட்ட மாதிரியான இது ஒரு நரேட்டிவ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் அவங்க பேசி இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குன்றது தான் உண்மை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே முந்தானத்து கூட பேசினப்போ வீடியோவில் சொன்னோம், விஜய்க்கு நிறைய அழுத்தங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக பர்சனல், அவர் கூட பர்சனலாக இருக்கவங்க கூட எல்லாரோடையும் தாக்கங்கள் அவர்கிட்ட வந்துகிட்டே இருக்கு. குறிப்பாக அந்த விஷ்ணு ரெட்டின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் மூலியமா அவர் பின்னாடியே இருப்பாரு பாருங்க, நல்லா வெள்ளையா கொஞ்சம் இதுவாக இருப்பார், அவருடைய ஃப்ரெண்டு, அவர் மூலியமா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவருக்கு மிக நெருக்கமான சில பேர்ட்டு வரக்கூடிய அழுத்தங்கள், ஜனநாயகனுடைய ரிலீஸ் அழுத்தங்கள், சிபிஐ விசாரணை அழுத்தங்கள், ஜனநாயகனை ரிலீஸ் பண்ண விடாம பார்க்குற அன்னைக்கு திடீர்னு பாத்ரூம் வருது, எங்களுக்கு வயிற்று வலி அப்படின்னு சொல்லிட்டு போன கும்பல், அப்படின்னு வந்துருங்க வாங்க, உங்களால எதுவும் பண்ண முடியாது, தனிச்சு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய தொகுதி பங்கீடு இன்னும் நடக்கவே இல்லை. இது நீங்க பார்க்கணும். திமுக முடிச்சிருச்சு, அதிமுக இன்னும் முடிக்கவே இல்லை. என்ன காரணம்னா, பிஜேபி 60 கேட்குது, 70 கேட்குது, 90 கேட்குது. பிஜேபிக்கு 90, 100 கிடையாது. எடப்பாடிக்கு தெரியும் எவ்வளவு ஒரு 30னே வச்சுக்கோங்களேன். 30லேருந்து 40 கேட்பாங்க. எடப்பாடி அடிச்சு பிடிச்சி ஒரு 30 வரைக்கும் கொண்டு வருவாருன்னு வச்சுக்கோங்களேன். விஷயம் அது கிடையாது. பிஜேபிக்கு இங்கே 90 சீட்டு கேட்டு அவமானப்படணுன்ற அதுவும் கிடையாது. 90 வாங்கினா என்ன நடக்குன்றது அவங்களுக்கும் தெரியும். அவங்களோட கெப்பாசிட்டி என்னன்றது அவங்களுக்கு தெரியும். 30 கொடுத்து 15லேருந்து 20 ஜெயிச்சா கூட அவங்களுக்கு பெரிய லாபம் தான். ஏன்னா கடந்த முறையை விட இங்கே அதிகமாக எம்எல்ஏ வருண்டு. அதனால தான் இன்னும் தொகுதி பங்கீடுகள் நடக்காமல் இருக்கு. இப்போ சமீபத்தில் அவர் அந்த இவ்வளோ ப்ரெஷர் வந்தப்போ அவர் எல்லாத்தையும் கேட்டிருக்காரு. ஜான் கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாருன்றதை சொன்னேன். புஷி ஆனந்த் கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாருன்றத சொன்னேன். புஷி ஆனந்த் எப்படின்னா, நம்ம துல்கர் சல்மானும் அந்த இவர் ஒரு படம் நடிச்சாங்க இல்லையா, கண்ணும் கல்லும் கொள்ளை அப்படின்னு, 2 பேர் அந்த படத்துல பாத்திருப்பீங்க. 2 பேரும் நிராயுத பாணியாக ரோட்ல உட்காந்துருப்பாங்க. மச்சான் எனக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது மச்சான், நீ லெஃப்ட்னு சொன்னா லெஃப்ட், ரைட்டுன்னு சொன்னா ரைட்டு, பின்னாடி வந்துகிட்டே இருப்பேன். அவ்வளவுதான் புஷி ஆனந்த். இதை சொல்றியா தலைவரே, லெஃப்ட்னாலும் போலாம் தலைவரே, ரைட்டுனாலும் போலாம் தலைவரே அப்படின்ட்டு வந்துருவாரு. அந்த மைண்ட் செட்டு தான் புஷி ஆனந்துக்குலாம் இருக்கும். ஸோ மாவட்ட செயலாளர்கள்ட்ட நடந்தது உண்மை. ஒரு ஆன்லைன் ஆப் மூலியமா SR நோன்ற மாதிரியான ஒரு இது பண்ணியிருக்காங்க. போலாமா வேணாமான்னு. இன்னொரு முக்கியமான விஷயம், பாஜக கூட கூட்டணி வேணான்னு சொன்னவங்களுக்கு 200% கிடையாதுன்னு சொன்ன செய்தியும் இருக்கு. 200% பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு சொன்ன செய்தியும் இருக்கு. இன்னொரு பக்கம் தாவேகா கூட்டணி வைக்கலாமா வேணாமான்ற கருத்தும் கேட்கப்பட்டிருக்கு. இது முழுக்க கருத்து கேட்பு தான். நீங்க சொல்ற மாதிரி நரேட்டிவ் நடக்குது. என்டிஏக்குள் விஜய் போக போகிறாருன்றது ஒரு பக்கம் செட் செய்யப்படுது. விஜய்க்கு அந்த டவுட் இருக்கு. இப்போ யார் ஒருத்தருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஒரு நிறுவனம் நடத்துறோம், இந்த நிறுவனத்துல நடத்துறோம்னா இது என்ன பண்ணலாம், எதை பண்ணக்கூடாது, இது சரியா தவறா அப்படின்னு ஒரு பக்கம் ஒண்ணு நடக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒண்ணுதான் விஜய் கேட்டிருக்காரு. விஜய்க்கு மட்டுமே இப்போ ஒண்ணு தோணும் இல்லையா, சரி இதை நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணலாம். அது விஜயோட இண்டிவிஜுவல். ஆனா விஜய் நடத்துறது ஒரு கட்சி. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் என்ன நினைக்கிறாங்க, கட்சியில் இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத தெரிஞ்சுக்கணும். அதை ஒரு இது மூலியமா ட்ரை பண்றாரு. வெளியே வரக்கூடிய செய்தி என்னவா இருக்குன்னா, 128க்கு 90 பேர் கூட்டணி போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு சிலரை தவிர, ஆதவ், ஜான் இவங்களை தவிர மற்ற எல்லாரும் போலான்ற மாதிரி சொல்றாங்க. பட் விஜய் தான் ஃபைனல் டிசிஷன் எடுக்க போறவர். நாளைக்கு அவரு சிபிஐ விசாரணைக்கு போறாரு. நாளைக்கு இல்ல, நாளை மறுநாள். ஆனா நாளைக்கு போறாரு இல்லையா, நாளைக்கு டெல்லி போறாரு. ஸோ அதுக்கு ப்ரிப்பரேஷனா அவர் போகணும். ஸோ என்ன ஏதுன்னு தெரியாம, ஏன்னா இது நாள் வரைக்கும் இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்காரு, வரலையா அப்படின்ற. ஏன்னா அவங்க நேற்று பேசும்போது கூட அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க தனிச்சு தான் போட்டி போட போறோம். செங்கோட்டையன் என்ன சொல்றாரு, இல்லங்க நாங்க யாரையோ முதலமைச்சர் ஆகிறதுக்கு நாங்க என்ன இழிச்சவாயங்களா, எங்களாலாம் அப்படி பண்ண முடியாது, அவரால் நாங்க இது பண்றல, விஜய் தான் முதலமைச்சர் அப்படின்றாரு. ஆதவர்ஜனா கேட்டா அதே கருத்தை தான் சொல்றாரு. ஸோ ஒரு குழப்பம் அவங்களுக்குள்ளாரே இருக்கு. ஏன்னா புஷிக்கு ஒரு கருத்து இருக்கு, ஆதவுக்கு ஒரு கருத்து இருக்கு, ஜானுக்கு ஒரு கருத்து இருக்கு, செங்கோட்டையனுக்கு ஒரு கருத்து இருக்கு, புதுசா சேர்ந்த JCD பிரபாகருக்கு ஒரு கருத்து இருக்கு. இந்த மாதிரி இவ்வளோ கருத்துக்கள் இருக்கிறதுனால விஜய் என்ன பண்ண போறாருன்றதுதான் கேள்வி. ஓகேங்களா? அப்ப விஜய் என்ன பண்ணணும்ன்றத இல்ல பண்ணுவாருன்றத கணிக்க முடியாது. ஏன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், அவர் என்ன செய்வாருன்றதை நம்மளால கணிக்க முடியல. 2 ஆப்ஷன், தனிச்சு போறது, என்டிஏக்குள்ளார போறது. ஸோ இப்படி இருக்கு. இல்ல 2 அதை தான் சொல்றேன். 3வது ஆப்ஷனும் இருக்கு. என்னது? குயிட் பண்றது. அப்ப நான் கம்முன்னு தானே இருந்தேன், நீங்க தானே என்னை கிளப்பி விடுறது. 2 ஆப்ஷன் தானே, 2 ஆப்ஷன் இருக்குல்ல உங்களுக்கு. ஆப்ஷனே இல்லைன்னா ஓகே, இல்லைங்க ஆப்ஷனே இல்லை நீ என்டிஏக்கு தான் போகணும்னா அதுதான் ஒண்ணுன்னு சொல்லலாம். 2 இருக்கு.
இப்போ யோசிக்கிற மாதிரி தனிச்சே போறது, இல்ல என்டிஏக்கு போய் ஒரு 45 சீட் 50 சீட் ஆனா வாங்க. அங்கேயுமே விருப்பம் இல்லைன்றாங்களே. என்டிஏல கூட எடப்பாடி அவர்களுக்கு வந்து விஜய் அங்க ஆமா, பின்ன சிஎம் போஸ்ட்டுக்கு அவரு பிரச்சனை வந்துருச்சுன்னு நினைக்கிறாருல. ஏன்னா இது நாள் வரைக்கும் மெயின் ஃபேக்டரா இவரை உள்ள கொண்டு வந்து என்ன டம்மி பண்றேன்றாரு. நிதிஷ்குமார் அவர் கண்ணு முன்னாடி வந்து போவாரா இல்லையா? இப்ப இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு நாளைக்கு நீங்க வந்து மத்திய அமைச்சர் ஆயிடுங்க, நாங்க இவரை வந்து சிஎம் ஆக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரெண்டாவது ஏடிஎம் விஜய் கிட்டே எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, கூட்டணி போறதை பத்தி பிரச்சனை கிடையாது, பட் நமக்கான முக்கியத்துவம் இருக்கணும், நமக்கு வந்து அதிகமான தொகுதிகள் வேணும், நீங்க டெபுட்டி சிஎம் ஆகணும் அப்படின்ற மாதிரியான குரல்களும் ஒவ்வொரு டெபுட்டி சிஎம்க்கு கேட்டிருந்தாங்க. டெபுட்டி சிஎம் கேளுங்க, இல்ல டெபுட்டி சிஎம் கேளுங்கன்னு ஜான் சொல்றது, அப்பதான் வரமாட்டாங்க. டெபுட்டி சிஎம் கேளுங்கன்னு சொல்லி மாவட்ட செயலாளர்கள் சில பேர் வந்து சொல்றாங்க, அட்லீஸ்ட் நீங்க டெபுட்டி சிஎம் ஆவது ஆகணும், நமக்கு வந்து மரியாதை கிடைக்கணும், அமைச்சரவையில் இடம் கிடைக்கணும், அதெல்லாம் நீங்க வந்து கேட்கணும் அப்படின்னு ஒரு குரல் இருக்கு. சரி, இப்ப நம்ம ரெண்டா எடுத்துப்போம். 2 ஆப்ஷன் இருக்கு. தனிச்சே போறதுன்னா ஆஸ் யூஷுவல் 234 தொகுதியிலும் தாவேகா போட்டி, அவங்களுக்கான உரிய மரியாதை கிடைக்கும், பெரிய அளவுக்கு விஜய் வாக்குகளை எடுப்பார், ஜெயிக்கலாம், தோற்கலாம், எதிர்கட்சியா வரலாம், மூன்றாவது பெரிய கட்சியா வரலாம், எதுனா நடக்கும்ன்றது ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியும். பட் ஆனா எல்லாரும் உறுதியா சொல்றக்கூடிய விஷயம், அவரால் தனிச்சு ஒரு பெரிய அளவுக்கு ஓட் பர்சன்டேஜ் எடுக்க முடியும், சில பல தொகுதிகளை அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது. இது ஒரு பக்கம், இது விஜய்ட்டு இருக்கிற ஒரு ஆப்ஷன், இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது. அப்படி பார்க்கும்போது திமுகவுக்கு இன்னொரு மிக முக்கியமான ஒரு எதிரியா விஜய் வருவாரு, ஒரு மாற்று கட்சியா விஜய் வருவார், திமுகவுக்கு மாற்று கட்சியா விஜய் வருவாரு. ஒரு நல்ல ஒரு நம்பர்ஸ்ல ஒரு 25% மேல எடுக்க ஆரம்பிச்சாருன்னா சில கட்சிகள்லாம் அவரை நோக்கி 2029க்கு கூட்டணிக்கு நகருவாங்க. தொடர்ந்து அவர் திமுக இல்லாம பிஜேபியும் எதிர்த்தாருன்னா அப்போ வந்து அவருக்கு ஒரு உண்மையாவே அவர் பக்கம் ஒரு பலம் வரதுக்கான கட்சிகள் வந்து சேருவதற்கான வாய்ப்பு, இன்னைக்கு விட்டுட்டு போன காங்கிரஸே வரதுக்கான வாய்ப்பு தயார் நிலையில தான் இருப்பாங்க, வருவாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, என்டிஏக்குள்ளார போனார்னா, என்டிஏக்குள்ள முதல் காலடி எடுத்து வச்சாருன்னா கட்சிக்குள்ளாரே பெரிய பூகம்பம் வெடிக்கும், கட்சிக்குள்ளாரே நிறைய அதிருப்திகள் வரும், நிறைய பேர் வெளியேறுவாங்க, நிறைய பேர் வந்து இது சரியான முடிவு இல்லைன்னு, சில பேர் செங்கோட்டையன் மாதிரியானலாம் புழுங்கிக்கிட்டே கூட உள்ள இருப்பாங்க, அங்கிருந்து தானே இங்க வந்து திருப்பி நம்ம இங்கேயே போய் சேர்றோமே அப்படின்ற மாதிரியான புழுக்கங்கள் இருக்கலாம். பட் அரசியல்வாதிகளுக்கு அது பெரிய ஒன்றும் இதெல்லாம் கிடையாது அப்படின்றதுனால அவர் இருக்கலாம். பிளஸ் வந்து அவர் என்டிஏக்கு போகும்போது அவர் மேல மக்கள் வச்சிருந்த நம்பிக்கைகள் உடையும். பட் ஒரு சிலர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க, குறியா இருக்கிறவங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ அந்த ஓட்டுல எப்பவுமே மாற்றம் வராது. ஆனா ஒருவேளை அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, என்டிஏக்குள்ளார போய் அவருக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, அவர் நினைக்கிற மாதிரி ஒரு 40-50 சீட் கொடுத்தாங்கன்னா ஒரு 30 சீட் வரைக்கும் வின் பண்றதுக்கு சான்சஸ்கள் உருவாகலாம். அப்படி உருவாச்சுன்னா அவங்க கேட்குற மாதிரி டிமாண்ட் மாதிரி டெபுட்டி சிஎம் வரைக்கும் கூட விஜய் வந்து நகரலாம் அப்படின்றது. இது பவன் கல்யாண் சொல்லக்கூடிய ஒரு ஐடியா. ஸோ இந்த 2 ஆப்ஷன் தான். இந்த 2 ஆப்ஷன்ல விஜய் எதை சூஸ் பண்ணுவாருன்னு இருக்குல்ல, ப்ரெஷர் இவ்வளோ அழுத்தத்தின் காரணமா என்டிஏக்குள்ளார போனார்னா அவருடைய வாழ்க்கையோட ஆரம்பமே முடிவை நோக்கி போகும் அப்படின்றது பலருடைய கருத்தா இருக்கு. பல பேர் யோசிக்கிறது என்னடா எடுத்தோனே கூட்டணியா, இவ்வளவு நாள் இதுக்கா போராடிட்டு இருந்த, இப்ப நீ தான் வந்து பெரிய மாற்று, திமுகவுக்கு மாற்று நான் தான், ஸ்டாலினுக்கும் எனக்கும் தான் போட்டின்னு சொல்லிட்டு இப்ப என்ன திடீர்னு நீ நகர்ந்துட்டு எடப்பாடி பழனிசாமி என்டிஏவையும் முன்னாடி வைக்கிற, மக்கள் மத்தியிலுமே கொஞ்சம் ஒரு அதிருப்தி வந்து கொண்டு வந்துடும், அதிருப்தி இருக்கும். ஆனா என்ன ஒரு பிளஸ்ன்னா, பிளஸ்ன்றதை எப்படி பார்க்கணும்னா, விஜய்க்கு ஓட்டு போடலாம், ஏடிஎம்கே ஓட்டு தனியா ஓட்டு போடணுமான்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு திமுக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த கூட்டணிக்கு ஓட்டு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகும். ஆனா விஜய் தன்னுடைய தனித்தன்மையை இழப்பார். இந்த தேர்தல் நம்ம அந்த ஓட்டு வாங்குவாரு, ஆனா ஜெயிப்பாரா அப்படின்ற அந்த ஒரு இதுல வந்து இது கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துரும். ஜெயிச்சிருவாரு, கூட்டணி சீட்டு ஜெயிச்சிருவாரு, அவருக்கு சில எம்எல்ஏக்கள் கிடைப்பாங்க, அவர் ஜெயிப்பாரு, அவங்க கேட்கிற டிமாண்டுகள்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஆனா அடுத்தடுத்த தேர்தல்களில் விஜயால மாற்றா இருக்க முடியுமா, நான் தான் சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு சொல்ல முடியுமான்ற கேள்வி வந்துடும். அடுத்த தேர்தலில் திமுகவே கூட்டணிக்கு ட்ரை பண்ணும், நீங்க வந்துருங்க, நீங்க பிஜேபி எதிர்த்து நம்ம கூட வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி விஜயே மறுபடியும் இந்த பக்கம் இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை சூஸ் பண்ணாருன்னா மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும், அவருக்கான ஒரு எழுச்சி கிடைக்கலாம், ஒரு புதிய மாற்று கட்சி அவர் உருவாகலாம் அப்படின்னு ஒரு கருத்து. இந்த பக்கம் என்டிஏக்கு போனா ஒரு லெவலுக்கு போகலாம், ஆட்சி அதெல்லாம் பிடிக்க முடியலன்னா கூட ஒரு முக்கியமான கட்சியா தமிழ்நாட்டில் வளரலாம், அரசியல்லையும் ஒரு தொடர்ந்து இருக்கலாம். ஆனா அவர் எதிர்பார்த்த அரசியல் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்விகள், இப்படி 2 வகை இருக்கு. அதை எதை சூஸ் பண்ண போறாருன்றது விஜய்க்கு மட்டும்தான் தெரியும். ஸோ மற்ற யாருக்கும் தெரியாது. மேபி நம்ம பேசி முடிக்கிற வேலையில இந்த வீடியோ வர வேலையில ஏதாவது நடந்திருக்கலாம், அதை பத்தி எங்களுக்கு தெரியாது.
அதுக்கு பிஃபோரா நாங்க பேசுறோம், அது நாளைக்கு என்ன நடக்குன்றதை பொறுத்து தான் அடுத்த நாள் வந்து பேச முடியும்ன்றது தான் இதுல கருத்து. நீங்க சொல்ற மாதிரி வெறுமனே இது வந்து நரேட்டிவ் மட்டும் கிடையாது. இதுல நரேட்டிவ் இல்லாம பேசுனதும் நடந்திருக்கு. பட் அதன் வாயிலாக தான் இதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு கட்சியுமே இந்த கருத்தெல்லாம் நடக்கும் பேசிட்டு இருக்காங்கன்றத தாண்டி இப்போ இதை கொண்டு வந்து உள்ள விஜய் என்டிஏக்குள் விஜய் ஒரு காரணம். 40 சீட்டு வந்து ஓகேவா அப்படின்னு கேட்கறதெல்லாம் அதுவும் ஒரு காரணம். அதுவும் வந்து நடக்க தான் செய்யும். நரேட்டிவ் தொடர்ந்து நடந்துட்டு தானே இருக்கு. காங்கிரஸோட காங்கிரஸ் வந்துரும் சொன்ன நரேட்டிவ்லாம் சரி, நரேட்டிவ் அந்த நியூஸும் வந்துச்சு, உண்மையாச்சா? காங்கிரஸ் எங்க போச்சு கடைசியா? அந்த மாதிரி தான் நடந்துச்சு. இப்பயே நம்ம நம்புறோம் அவர் போக மாட்டாருன்றத நம்ம நம்புறோம். பிஜேபியை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு போனாருன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே அவர் காலின்றது அவருக்கும் தெரியும். அப்படின்ற பட்சத்தில் அவர் அதெல்லாம் யோசிச்சு தான் முடிவெடுப்பார். ஆனால் இன்னொரு பக்கம் பல நெருக்கடிகளும் இருக்கு, அதையும் அவர் சமாளிக்கணும். அதை ஃபர்ஸ்ட் இதை சமாளிப்போம், அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனை வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலவரம், கள நிலவரம். என்ன நடக்குன்றது யாருக்கும் வந்து தெரியாது. இதுதான் இப்போதைக்கு பேச வேண்டியது. ரஜினிகாந்த் அவர்களை மிரட்டினாங்க. ஆதவர்ஜுனா ரஜினிகாந்தை எவ்வளவு டீசெண்டா சொன்னார், எவ்வளவு அழகா. ஒரு நல்ல நடிகர், எம்ஜிஆருக்கு பிறகு மிக முக்கியமான தமிழ்நாட்டுடைய நடிகர். அவர் வந்து அரசியலுக்கு வந்தாரு, திமுக அவரை பயமுறுத்தி அனுப்பிடுச்சுன்றார். இதுல ரஜினி எங்கேயாவது அவர் கொச்சப்படுத்தினாரா? இல்ல. அவர் சொன்னது நான் நேத்தே விளக்கம் சொன்னேன். ரஜினியை வந்து ஒரு தப்பா சொல்லல. திமுக அவரை பயமுறுத்திருச்சுன்னா கத்தி எடுத்து ரஜினி கழுத்துக்கிட்ட வச்சு நீ மட்டும் கட்சி ஆரம்பிச்ச உன்னை அப்படியே கழுத்து அப்படி அவங்க மிரட்டினாங்கன்னு அவர் சொல்லலை. அவர் சொன்னது இப்ப விஜய் கொண்டு பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இன்னைக்கு ரஜினிக்கு ஆதரவாக வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்க தம்பிகள், இன்னைக்கு ரஜினிக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்கக்கூடிய வாடகைகள், அவங்க இப்படி சொன்னாங்க, இப்படி ஆதரவு தூக்கி போட்டு மிதிக்கிறாங்கன்னு சொன்ன வாய்கள் எல்லாமே 2020க்கு போங்க. ஓகேங்களா? இந்த மிஷின் இருக்குல்ல, என்ன டைம் மிஷின் எடுத்து டைம் செட் பண்ணி 2020க்கு போனீங்கன்னா அப்ப யார் யார் என்னெல்லாம் பேசினாங்கன்றத நீங்க அப்ப போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப எக்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும் யூடியூபர் என்ன பேசியிருக்காரு, கொத்தடிமைகள் என்ன பேசியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே வந்து இப்ப தெரியும் உங்களுக்கு. ஏன் உதயநிதி ஸ்டாலினே என்னெல்லாம் போட்டிருக்காருன்றது ட்வீட்டே இருக்கு. நம்ம எதுவும் சொல்ல தேவையில்லை. அந்த போராட்டத்துக்கு போனார் இல்லையா, தூத்துக்குடி போனதுக்கு, அதுக்கப்புறம் ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசுனதுக்குன்னு எல்லாத்தையுமே போட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இந்த ரஜினிக்கு இப்ப ஃபயர் விட்டுட்டு திரியுறாங்கல்ல சில பேர், திடீர்னு என்ன வந்து ஃபயர் விடுறாங்க, அதுவும் இவங்க குரூப் தான். அதுல ரஜினி ஃபேன்ஸா இருக்கிற ரஜினி ஃபேன்ஸா இருக்க பல பேர் ட்விட்டர் எல்லாம் யூஸ் பண்ண தெரியாதுயா, ஏதோ ஒரு சிலர் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குல்ல. திடீர்னு எங்க இருந்து வந்தீங்க? ரஜினி உருவாக்கி இதோ அனுப்பிச்சு விட்டுருக்கானுங்க. ரஜினி மட்டும் நைட்டு அந்த ஆளுக்கு இருக்கிற கிரேஸுக்கு, அந்த ஆளுக்கு இருக்கிற பவருக்கு நைட்டு ஒரு பெக்கை போட்டுட்டு போனை எடுத்து கால் அடிச்சாருன்னா அடுத்த நாள் காலையில விஜய் கட்சியே இருக்காரு. எடுத்து யாருக்காவது கால் பண்ணிருக்க போறாருயா? சம்பந்தமே இல்லாம யாருக்காவது கால் என்னென்ன பேசுறாங்க. விஜய் அவர் நினைச்சாருன்னா அடுத்த நாள் காலையில விஜய் கட்சியே இருக்காது. ஏன் அதை பாமகவுக்கு பண்ண வேண்டியதானே? பாபா டைம்ல, பாபா டைம் என்ன அடி தெரியுமா? அது சரியான அடி, இருக்கிறதுலயே தான் தான் பெரிய அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அடி பாபா டைம்ல நடந்துச்சு. அப்ப பண்ணல, யூடியூபர் போட்டு அந்த வெளுத்தாருல 2020 கட்சி ஆரம்பிச்சோன்னு உங்களை என்னெல்லாம் பேசியிருப்பாங்க. யூடியூபர் இல்ல, நீங்க யார அவந்தால மட்டும் சொல்லல, அந்த மாதிரி இருக்க கேட்டகரி எல்லாரையுமே சொல்லுங்க. மென்டல் பயலுக, அவனே இவனே ரொம்ப கேவலமா தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ண அத்தனை பேரையுமே ரஜினி நினைச்சிருந்தா ஒரே காலில் முடிச்சிருக்கலாமே, பண்ணலையே. சரி, திமுகவை அவரு நினைச்சா ஒரே காலில் ஃபோன் பண்ணி திமுக பண்ணிருக்கலாமே, பண்ணலையே. ஒரே காலில் ஃபோன் பண்ணி ஒரு ஆட்சி அமைச்சிருந்திருக்கலாமே. ஏங்க அவரு இப்ப நண்பரா தெரிஞ்சிருச்சுங்க, ரஜினிக்கு அவ்வளவு மவுஸ் இருக்குல்ல. ஆமா, ஒரே கால் ஃபோன் பண்ணி பிஜேபி கூட நான் நிக்கிறேன், நீங்க எனக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுங்க, நான் தான் கட்சி தலைமை, எல்லாமே நான் செட் பண்றேன்னு சொல்லி நின்றுக்கலாமே. ஏன் நிக்கல? ஒரே ஃபோன் கால் முடிக்கல. அதெல்லாம் இங்க கிடையவே கிடையாது. நான் நேத்து சொன்னதுதான், ரஜினியை திமுக பயமுறுத்தல டைரக்டா, ஆனா இன்டைரக்டா அவ்வளவு பண்ணியிருக்காங்க. வந்தா, ஏன்னா வெற்றியை மட்டுமே பார்த்தவருங்க அத்தனை வருஷமா.
தோல்வினா கூட அப்படின்றதுக்குள்ள எந்திரிச்சு வந்துருவாரு. ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரியே அவருக்கு தெரியும், என்ன பண்ண முடியுன்றதுக்கு தெரியும். அவருக்கு அதுல அவ்வளோ ஈர்ப்பு இருக்கு, அந்த இண்டஸ்ட்ரி மேல அவருடைய தொழில் மேல அவருக்கு அவ்வளோ ஈர்ப்பு இருக்கு. அதனால அங்க அவர் தோக்க மாட்டாரு, அங்க ஜெயிச்சிடுவாரு. அங்க தோத்தாலும் அவர் எந்திரிச்சிடுவாரு. ஆனா இந்த துறை அப்படி கிடையாது. 5 வருஷம் உட்கார்ந்துருக்கணும், அப்பயும் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்பயும் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவ்வளோ கேலி, அவ்வளோ கிண்டல், அவ்வளோ புகழ்ந்து பேசப்பட்ட ஒரு தலைவரை ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிட்டாங்க. அது எப்படி அவரால் ஏத்துக்க முடியும்? இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அப்போ இதெல்லாம் தாண்டி நம்மளால ஜெயிக்க முடியாதுன்ற நம்பிக்கைக்கு அவரே வந்துட்டாரு. அதை உருவாக்குனது யாரு? எல்லாரும் தானே. திமுக, இந்த பக்கம் நாம் தமிழர், எல்லாரும் சேர்ந்து உருவாக்குனதுதான். உங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை? எவனும் வந்துடக்கூடாது. இவங்களுக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை. இவங்க திராவிடம், இவங்க வந்து தமிழ் தேசியம் சொன்னாலும் இவங்களுக்குள்ள ஒரே ஒற்றுமை, எவனும் புதுசா கட்சி ஆரம்பிச்சிடக்கூடாது. 2 கண்ணா தானே செயல்படுறாங்க 2 பேரும். ஆமா, அதான், எவனும் கட்சி ஆரம்பிச்சு எவனும் வந்துடக்கூடாது. இப்படியே நம்ம ஓட்டிடணும். வடிவேல் சொல்ற மாதிரிதான், இப்படியே ஓட்டிடுறா அப்படின்னு சொல்ற மாதிரி வரேன் அடுத்து அதுக்குதான் அப்படின்ற மாதிரி ரஜினியை வந்து வச்சு இது பண்றாங்க. ரஜினி வந்து நல்ல மனிதர், நல்ல ஒரு பண்பாளர், மேடை நாகரிகம் தெரிந்தவர். சில நேரத்தில் கொஞ்சம் அதீதமாக ஏதாவது பேசுவார். எல்லாருக்கும் பிடித்தமான நடிகர். நம்மலாம் ஃபர்ஸ்ட் ரஜினி ஃபேனாக இருந்திருப்போம். அதுக்கப்புறம் தான் விஜய், அஜித், சூர்யா அப்படிலாம் போயிருப்போம்னு வச்சுங்களேன். அதனால ரஜினி அவர்களுக்கு அரசியல் அவ்வளோ பவர் இருக்குல்ல, அதெல்லாம் வேற. அது வந்து அவரை காப்பாற்றிக்கிறது, பண விவரம், கருப்பு பணம், அப்படி இப்படி எங்கேயாவது போறது வர்றது, இந்த மாதிரி டீலிங் தான். அரசியல்ல விஜய் கட்சியவே காணாக்கிறார். உண்மையா ரஜினி சொன்னது தானே உண்மை. ஒருவேளை விஜய் என்டிஏ கூட்டணிக்கு போகலன்னா, இது யோசிச்சு பாருங்க. இவ்வளவு அழுத்தம் கொடுத்து ரஜினி விஜய் என்டிஏ கூட்டணிக்கு போலனா, விஜய் தானே மன வலிமை உள்ளவர். அவர் இல்லையே. இந்த மன வலிமையில இருந்து அவர் கட்சியில நடத்திருக்கணும். அவ்வளோ ஏன்டா நீங்க என்னையே போட்டு பாக்குறீங்களா, என்னையே பல்லு பிடிச்சு பாக்குறீங்களா அப்படின்னு அந்த கட்சியை நடத்தி காட்டியிருக்கணும்ல. ஏன் கொரோனாக்கு அப்புறம் நீங்க படம் நடிக்கலையா? கொரோனாக்கு அப்புறம் நீங்க அண்ணாத்தான் சொல்லி கொரோனா நிறுத்திட்டீங்களா? அதுக்கப்புறம் படம் நடிக்க வேண்டியதானே உங்க தலைவர். ஏன் நடிக்கல? அப்ப நீங்க ஏமாத்தினதுதான் உண்மை. விஜயாவது இன்னைக்கு கட்சி தொடங்கி இன்னமும் நடத்திட்டு இருக்க, நாளைக்கு என்டிஏக்கு போனா கூட அது கேள்வி கிடையாது. அது அவருடைய பர்சனலா அட்டாக் பண்ணி முடிச்சிருவாங்க. ஆனா தைரியமா ஒரு இது எடுக்கிறாருல, நான் கட்சி நடத்துறேன், இது பண்றேன்னு, அந்த தைரியம் அவருக்கு இல்லல்ல. அதைத்தான் ஆதவர்ஜுனா சொன்னாரு. ஆனா இவங்க அதை அப்படியே திருச்சி தம்பிகளும் இவனுங்களும் சேர்ந்து ரஜினிக்கு என்ன ஃபயர் விடுறாங்க. டேய், அது ரஜினி விஜய் ஜெயலலிதாவையே எதிர்த்தாரு. அந்த பிரஸ் மீட் எல்லாம் காமிச்சு இந்த மாதிரி தில்லெல்லாம் தலைவனுக்குலாம் இருக்கவே இருக்காது. பிரஸ் மீட் அவர் நல்லாவே கொடுப்பாருங்க. ஆனா என்ன பேசுறதுன்னு தெரியாது அவருக்கு. அதெல்லாம் 96ல கொடுத்தாரு ஜெயலலிதாக்கு எதிராக. தெரியுமா, ஜெயலலிதா வந்தா இந்த இதுவே பண்ண முடியாது, ஆட்சியே நடக்காது, தமிழ்நாட்டாலே காப்பாற்ற முடியாதுன்னாரு. அப்படியே வீரப்பனையோ யாரோ இது பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே மாத்தி பேசிட்டாரு. என்னமோ சொல்லி வீரமங்கையோ என்னமோ சொல்லி புகழ்ந்து பேசி அப்படியே மாத்திட்டாரு. அதுக்கு தான் உதயநிதி வந்து போட்டு கிண்டல் பண்ணாரு. அடுத்தடுத்து அவருடைய இதுல வந்து எல்லாமே வந்து முன்னுக்கு பின் முரணா தான் இருக்கும். என்னன்னா ஃபர்ஸ்ட் தப்பா கணிச்சிருவாரு, அதுக்கப்புறம் சரியா கணிச்சு, அதாவது விஜய் இப்படி கையை கட்டி நின்னதை இன்னைக்கு சொல்றாங்க. ரஜினி அன்னைக்கு எப்படி எதிர்த்து பேசினார் தெரியுமா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? பேசினாருன்றதை எடுத்து போடுறல்ல, அடுத்து என்ன பேசினான்றதையும் எடுத்து போடு, அப்புறம் பேசலாம் விஜயா ரஜினியா அப்படின்றதெல்லாம். அதனால ஆதவர்ஜுனா சொன்ன கருத்துல சரியா சொல்லியிருக்கணும். இந்த மாதிரி ரஜினிய அரசியல் பண்ண விடாம பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க பயமுறுத்திட்டாங்க, அதனால அவர் பயந்து போயிட்டாருன்னு சொன்னார். நம்மளுக்கு தெரியும் எப்படி பேசுவாரு. அதுக்கு மட்டும் ஒரு பயப்படல, வெறுமனே வெற்றியை மட்டும் பார்த்தவர். இங்க வந்தோன்னு ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆயிட்டோமே, நம்மளால இந்த கட்சியை நடத்த முடியாது, நமக்கு ஒரு ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்ற காரணத்தினால அவர் வந்து அது பண்ணாரே தவிர, மற்றபடி வந்து நீங்க ஃபயர் விடுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் 96ஓட முடிஞ்சு போச்சு. இவங்க தான் எல்லாத்துக்கும் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்களே, எது நடந்தாலும் ஃபயர் விடுறது. நீங்க சச் a நைஸ் ஹியூமன் பீயிங். அதாவது 2011 வாங்கப்பட்ட பொரியா, அந்த பொரி இன்னும் நமத்து போல, இன்னும் அது நல்லா இருக்குன்னு வச்சு இன்னது இந்த பொரிக்கடலை போட்டு நான் வேற ஏதோ ஒரு பொரின்னு நினைச்சேன். இன்னும் அந்த பொரி நமத்து போலன்னு நம்பி அதை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கு திமுக. நீங்க யோசிச்சு பாருங்க, வடிவேலுடைய பழைய காமெடி தான் ரசிக்கிற மாதிரி இருக்கும். நேத்து கூட நான் ஒரு பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சேனல் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு அந்த காமெடி பார்த்து ரொம்ப வருடங்கள் ஆச்சுன்ற மாதிரி இருந்ததுனால லிவிங்ஸ்டனோட ஒரு படம் நடிச்சிருப்பார்ல, இவனுக்குலாம் எப்படி மோதிரம் கொடுக்கறது, இப்படி காலில் வச்சுட்டு மோதிரம் பயில் பண்றாங்கன்னு அதுகிட்ட அவங்க சொல்ற மாதிரி நான் வந்துட்டேன், நான் சொல்ற மாதிரி நீ அங்க வந்துரு அப்படின்னு அந்த திருடிட்டு போகும்போது அது பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுனால ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறேன், இங்க வந்து மேடையில பேசிக்கிட்டு இருக்காரு ட்விட்டர்ல. என்னடா இது சம்மந்தம் பார்த்தா திமுகவை அழிக்க வந்தவங்களாம் அழிஞ்சு போயிட்டாங்க. எனக்கு அவர் விஜய சொன்ன மாதிரி தெரியல,
விஜயகாந்த் சொல்லியிருக்காரு. ம். திமுகவுடைய தைரியத்தை தான் நீங்க பாராட்டணும். ஆமா. அந்த கட்சியை அழிச்ச வடிவேலையும் மேடையில நிறுத்தி ம். தேமுதிகவையும் கூட்டணியில வச்சு சதீஷுக்கும் ராஜ்யசபா சீட்டை கொடுத்து எவ்வளவு கெத்தா நிக்கிறாங்க பாருங்க. அந்த வகையில நீங்க திமுகவை பாராட்டணும். அவர் என்ன சொன்னாரு பாத்தீங்களா, அழிக்கிறவன் நினைச்சவன்லாம் சொல்லிட்டு நான் டீப்பா போக விரும்பலன்னா யார சொல்றாரு? விஜய் இல்ல, விஜயகாந்த். ஆமா. இதுக்கே பிரேமலதா அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிக்கணும் திமுகவுக்கு. ம். அட்லீஸ்ட் என்ன நாளை ராஜ்யசபா எதுக்கு சீட் பேச வச்சிட்டு ராஜ்யசபா சீட் வாங்கணும்னு தெரிஞ்ச உங்களுக்கு வடிவேல மேடை ஏத்த கூடாதுன்னு சொல்ல வரல பாத்தீங்களா? ஏன் ஏனா ஏன் சொல்லணும்? வேணாமா? அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் கேப்டன் இருக்கிற வரைக்கும் தாங்க. ஏங்க அவ்வளவு அவமானப்படுத்த வேணாங்க. ஒரே ஒரு வார்த்தை ம். வந்ததுக்கு ஒரே ஒரு மன்னிப்பு கேட்க வைங்க வடிவேல அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அது எப்படி? அதெல்லாம் முடியல. இளந்தலைவரால் அதை முடியல. பிரேமலதாவால இளந்தலைவரை காணா தேடிக்கிட்டு இருக்கேன். அது தேடிட்டு தான் இருக்கணும் இனிமே. இளந்தலைவரை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன், இன்னும் காணா. இங்க இருக்காரா, எங்கேயாவது கிளம்பி போயிட்டாரான்னு தெரியல. முதல்ல இவங்களே அனுப்பிட்டு இருப்பாங்க, அரசியல் நாங்க பாத்துக்கிறோம், நீ அப்படியே சுற்றி. அப்படி பண்ணவர், அப்படி பேசினவரை இன்னும் மேடை ஏத்தி திமுக பண்ணிட்டு இருக்கு. நான் திரும்ப சொல்றேன், இது பழைய டெக்னிக், இது ஒர்க் அவுட் ஆகாது. வடிவேல் காமெடி இப்ப சிரிப்பு கூட வரல. வடிவேல்லாம் ட்ரெண்ட்லயே இல்ல, அவுட் ஆஃப் த பாக்ஸ். 5000 ரூபாய் எல்லாரும் இதை நினைச்சிட்டு இருக்கும்போது செத்தும்போது 5000 ரூபாய் திடீர்னு போட்டு விட்டாங்க. அதுலயே பாதி பேர் செத்து போயிட்டாங்களா அதிர்ச்சியில. ஆமா, சாவதான் செய்வான், வேற என்ன பண்ணுவான்? 5000 போட்டுட்டு அடுத்து என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. 50000 ரூபாய்க்கு வேட்டு வச்சிருப்பியே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மனக்குமுறல்ல அதிர்ச்சியில எல்லாரும் போயிடுவாங்க. இப்ப 5000 பேசின அந்த பேச்சு முடிஞ்சு போச்சா? 5000 போட்டாங்கன்ற டாபிக் இல்லையா? அது இன்னைக்கு தேதி 14 ஆச்சா? நாளைக்கு வந்துருக்கணும். 3 நாள்ல காலியாயிரும், முடிஞ்சிருச்சு. அந்த பேச்சு வரல. இப்போ அதனால வடிவேலே அவுட் ஆஃப் த இது. இன்னும் அவரை வச்சு நீங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு அவரை வச்சு நடிகரை திட்டி அதை பண்ணிடலான்னு பாத்தீங்கன்னா வடிவேல் டீப்பா இல்ல, பசங்க டெப்தா போக ஆரம்பிச்சிருவாங்க. அது உங்களுக்கு தான் பிரச்சனை, வடிவேலுக்கு தான் பிரச்சனை. சும்மாவே எப்படி அடிப்பாங்கன்னு தெரியும். நேற்றுக்கே பார்த்தீங்கன்னா பழசுப்பட்ட எல்லாத்தையும் இழுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல நாசர் அவர்கள் வேற பேசியிருக்காரு. எக்ஸ்ட்ராடினரி பர்சன் அவரை மாதிரி ஒரு நடிகர். நல்ல ஒரு இல்ல சினிமா துறையில எனக்கும் பிடிச்ச எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு நல்ல ஒரு குணச்சித்திர நடிகர். எங்க இருந்து கூட்டு வராங்கன்னு தான் தெரியல, எப்படி பேசி கூட்டு வராங்க. எல்லாமே தீக்கா தானே இல்லைங்களா? எந்த காவும் கிடையாதுங்க. அவரெல்லாம் வந்து இவங்க எல்லாம் கருப்பு சட்டை. ஆக்சுவலா அவர் என்ன சொன்னாரு, அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு கொள்கை தான் தேவை, நல்ல முகம், அதாவது பிரபலமான முகம் இருந்தா மட்டும் கட்சி தொடங்கி படங்கள் நடிச்சிருக்கணும்ன்ற நம்பர் தேவையில்ல. அதானே? இல்லங்க, பிரபலமான முகம் மட்டும் பத்தாது, கட்சிக்கு கொள்கைகள் வேணும். அதான் கமலஹாசன் சொல்லியிருக்காரு. அப்படியா? ஆமா, கமலா தான் சொல்லியிருக்காரு. பிரபலமான முகம். 2 பேரும் தோஸ்துங்க இருக்கட்டும், அவர் சொல்லியிருக்க மாட்டாரு. வடிவேலும் விஜயும் கூட தான் படம் நடிச்சிருக்காங்க. ஆமா, அப்புறம் தோஸ்து தானே, நல்ல தோஸ்து தான், இல்லன்னு சொல்லி வரீங்களா? கமலஹாசனை தான் நாசர் குறிப்பிட்டு இருக்காரு. அது எல்லாரும் தெரியாம விஜய்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் கமலா தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா நாசரோட வைஃப் வந்து கமிலா நாசர் வந்து இதுல மக்கள் நீதி மையத்துல இருந்தாங்க. ஓகே, அவங்களுக்கு பொறுப்பெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் தேர்தல் முடிஞ்சோன்னே அவங்களும் வீட்டுல வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. முடிஞ்சிருச்சு. அந்த வெறுப்பை எங்க போய் சொல்றதுன்னு தெரியல அவருக்கு. சும்மா பிரபலமா இருந்துட்டா மட்டும் கட்சி தொடங்கிடக்கூடாதுன்னு கமலஹாசனை போட்டு அடிச்சிருக்காரு. அது தெரியாத இவனுங்க விஜய் நினைச்சு அதுக்கு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சிட்டு ஃபயர் விடுங்கடா. கொஞ்சமாவது அந்த அரிசியை போட்டு அது என்னவா இருக்குன்னு அலசுங்க. அவர் கமலை வந்து கலாச்சிருக்காரு. ஐயோ, நீ படம்லாம் நல்லா தான் எடுப்ப, அதுக்காக வந்து கட்சி தொடங்கக்கூடாது, அதுக்குன்னு ஒரு முகம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு, அது உங்ககிட்ட இல்ல. இல்லையா? அவரு இன்னொன்னு குறிப்பிட்ட ஒண்ணு சொல்லுங்க, வாக்குறுதி யார் வேணாலும் கொடுக்கலாம், நீ வீடு கட்டி தரேன்னு வாக்குறுதி கொடுக்கலாம், நீ வீடு கட்டி தரேன்னு வாக்குறுதி கொடுக்கலாம், கொள்கை என்ன அப்படின்னு கேட்கிறாரு. கமலஹாசன் கிட்ட போய் நம்ம கொள்கையை கேட்க முடியுங்களா? நடு ரோட்ல நிக்கிறது, இது மையமா நிக்கிறது, செங்குத்தா நிக்கிறேன் பாத்தியா? அவர் அதான் கேக்குறாரு, உங்க கொள்கை என்ன? சொன்ன வாக்குறுதி கொடுக்கலாம்னு சொன்னதுல என்னன்னா, முதல் 1000 ரூபாய் சொன்னார்ல, அது அவரு சொன்னது தானே. அததான் சொல்றாரு, நீ 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு நீ சொல்லலாம், ஆனா அது உன்னால கொடுக்க முடியாது ராஜா, இவங்களாலதான் கொடுக்க முடியும் ராஜா அப்படின்றத சொல்லியிருக்காரு. சோ நான் இந்த மாதிரி பீஸ்ன்னு சொல்லக்கூடாது, புது ஆட்களை உள்ள கொண்டு வர. இப்ப வடிவேல் வேண்டாம். இப்ப வடிவேல் வந்து என்னப்பா இந்த அளவு கூட்டு போயா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்ப நாசர்னா ஃப்ரெஷ். ஓகே, நீ வாப்பா, உன் பையனை வந்து விஜயோட தீவிர ரசிகர் பாத்தியா அப்படின்னு இப்ப அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் தேவையில்லாதது. அது அவருடைய பர்சனல், இந்த பையனுடைய இது, அதெல்லாம் வந்து பேசக்கூடாது. விஜய் அந்த பையனுக்காக போனாரு, அந்த நன்றி எப்பவுமே நாசருக்கு இருக்குன்னு நாசர் அவர்களும் சொல்லியிருக்காரு. நான் என்ன கேட்கறேன், நீங்க அதை பத்தி தான் இப்ப இனிமே பேச போறீங்கன்னா, அப்ப இனிமே இவங்களை வந்து ஃப்ரெஷ்ஷா வரவங்கள கூப்பிட்டு இவங்க வந்து ட்ரீட் பண்ணுவாங்கன்றதுதான் என்னுடைய இது. வடிவேலெல்லாம் விட்டுருங்க, அவங்களாம் பாவம். என்ன இருந்தாலும் நம்மளாம் ஒரு சிரிக்க வச்சிருக்காரு.
இதுமே சிந்திக்கவும் வைப்பாரு. அதனால தெரிய வச்சு ஆல்ரெடி சிரிப்பா சிரிச்சு கிடக்குதுங்க. சரி, அப்புறம் அவரு என்னதாங்க பண்ணுவாரு, படமும் புக் ஆகாது, வர படமும் என்னமோ பெரிய ஹீரோவா பெரிய குணச்சித்திர நடிகரா ஆக்கிட்டு மாமன்னன் படத்துல பெரிய குணச்சித்திர நடிகர் ஆக்கி விட்டாங்க. உடனே இதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்னங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அதனால அது வேணாம். அதுக்கப்புறம் இதோட நீங்க அரசியலுக்கு வந்துருங்க. நீங்க ஏதாவது போஸ்டிங் கிஸ்டிங் வாங்கிட்டு எம்பி ஆயிடுங்க. நீங்க சதீஷ் கூட கிளம்பி எங்கேயாவது போங்க. ஏன் சதீஷ் போலாம், வடிவேல் போக கூடாதா? அவருக்கு தேமுதிகன்ற ஒரு கட்சி இருக்குது பின்னாடி. திமுகல ஒரு போஸ்டிங்க போட்டு அனுப்பிச்சு விடுங்களேன். அடுத்து கமலுக்கு முடிஞ்சோன்னா அவரை அனுப்பிச்சு விடுங்களேன். அவருக்கு மக்கள் நீதி மையம்ன்ற ஒரு கட்சி இருக்குது. இவருக்கு என்ன இருக்குது? அவங்களுக்கு ஏதோ ஒரு கட்சி இருக்குது, அதனால போட்டு அனுப்பிட்டாங்க. இல்லைங்க, அவருக்கு யாருக்குங்க கட்சி இருக்கு? மக்கள் நீதி மையம் இந்த வருஷத்தோட முடியுதுங்க அந்த கட்சி. தேமுதிகன்னு ஒண்ணு இருக்கு. தேமுதிகவும் முடிஞ்சிடும். அப்புறம் எல்லாரும் முடிஞ்சு எல்லாருமே அந்த இதுக்குள்ள போய் எல்லாரும் உள்ள போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன வடிவேல் அந்த கட்சியில சேர்ந்தாருன்னா அவரும் சதீஷும் ஒன்னா எம்பி பார்லிமெண்ட்டுக்கு போட்டுமே, ஒரே கார்ல போட்டோம் இல்ல ஒரே ஃபிளைட்ல போட்டுமே. என்ன இருக்கு? நல்ல ஜோக்லாம் சொல்லுவாங்க, சிரிச்சு நல்ல ஜோக்லாம் சொல்லுவாரு. உங்க மச்சான் மாதிரியா நான் பண்ணி காட்டின அந்த காமெடி எல்லாம் பாத்திருக்கீங்களா அப்படின்னு அவர் கேட்க, நான் பாத்திருக்கேன், சூப்பர் சூப்பர், அந்த டைலாக் நல்லா இருக்குன்னு அவர் சொல்ல ஜாலியா இருக்கும் அங்க. இருக்கட்டும், பரவாயில்ல, தப்பு இல்லை. அடுத்தது புகழேந்தி அவர்கள் டிஎம்கேக்கு போயிட்டாரு. இப்பதான் சொல்லிட்டு ஐயோ ஐயோ எல்லாரும் உள்ள போயிட்டு இருக்காங்க, உள்ள நானும் வரேன் தலைகீழா அப்படின்னு. நீங்க சரியான பைத்தியத்தை பார்த்திருப்பீங்க, சரியாகாத பைத்தியங்களை பார்த்திருக்கீங்களா? நான் அவரை சொல்ல இல்லைங்க, நான் அவரை சொல்லலைங்க. இல்ல இல்ல, நான் என்னன்னா தவைக்காக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு, விஜய்க்கு ஆதரவா பேசியிருந்தாரு. திடீர்னு பார்த்தா காலைல அறிவாலயத்துல இருந்துட்டு அது ஒரு வார்த்தை சொன்னாப்புல பாருங்க, எனக்கு ஒன்னும் புரியல. எனக்கு கந்தரவு கோட்டை ஆடி போச்சா? ஆமா, அம்மா கூட்டணியே வைக்க கூடாதுன்ற பாஜக கூட வந்து கூட்டணி வச்சதுனால நான் இன்னைக்கு திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. கூட்டணி வைக்க கூடாதுன்னா அதாவது இடையில வந்தது. ஆரம்பத்துல இருந்து திமுக தானே உன்னோட எதிரியே, அங்கேயே போய் நான் அதுக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப நான் சொன்னது சரியாயிடுச்சா? இது சரியான புரியுதா உங்களுக்கு? அதாவது பாஜக உள்ள வந்துடக்கூடாது, பாஜக கூட சேரக்கூடாதுன்றதுக்காக திமுக கூட போய் சேர்ந்துருவாங்களாம். உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை உங்களுக்கு எல்லாம்? அப்படிதான் கேட்க தோணுது. அதாவது இவ்வளவு நாள் வரைக்கும் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாரும் ஒரே இடத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம மட்டும் வேற ஒரு இடத்துக்கு போனா தப்பாயிடும் போல அப்படி. இப்ப கொஞ்சம் இதுவா சொல்லணும்னா, எல்லாரும் அமனம் அலைஞ்சிட்டு இருக்கோம், ஒருத்த மட்டும் துணி போட்டுருந்தானா அவனை வித்தியாசமா லூசுன்னுவாங்களா, அந்த மாதிரி தான் எல்லாரும் ஒரு மாதிரி போயிட்டு இருக்காங்க. நம்ம மட்டும் எப்படி? நம்மளும் அப்படியே போவோமே, என்ன இருக்கு? இப்ப என்ன, அவருக்கு என்ன ஆதரவு தானே தெரிவிச்சிருக்காரு. அவருக்கு சீட்டு கிட்டலாம் கிடையாது. தான் சொல்றேன், இப்படி போற வழியில போயிட்டு இருக்கீங்களா, உங்கள்ட்ட ஒரு 10 பேர் கும்பலா இருக்கீங்க, சரி வாங்க நீங்களும் வந்துருங்க. என்ன பேர் ஏதாவது வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கோம், அதிமுக புரட்சி. அதிமுகவா? அப்போ வாங்க உங்களை சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களையும் சேர்த்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான், அதுல ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. அடுத்து இன்னொரு, அதுக்கு தென்னந்தோப்புக்கு போயிருக்கலாமே. போக முடியாத. ஏன்? தென்னந்தோப்புக்குலயும் இடம் இல்லையா? இவங்க அது வேற எனக்கு ஒண்ணும் புரியலங்க. அது என்னங்க கட்சி பேர்? அது நான் கரெக்டா சொல்றேன். ஆயி பூத்த மாமுக. ஆயி பூத்த மாமுக சொல்லுங்க பாப்போம். அதான் சொன்ன, ஆயி பூத்த மாமுக. ஃபுல்லா சொல்லுங்க பாப்போம். ஃபுல்லா சொல்லுங்க. ஆயி பூத்த மாமுக. அது ஃபுல் விரிவா அனைத்து இந்தியா. ஓகே. பூக்கானா புகழேந்தியா? இல்ல, புகழேந்தியா புகழாரமா? என்ன அனைத்து இந்திய புகழாரம் புரட்சியா? பூக்கானா கலைஞரா? இல்ல, நான் சொல்றேன் இருங்க. அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம், அதுல சசிகலா இணைந்தார். அது யாருடைய கட்சியோ, அந்த ஆயி பூத்த மாமுக இருக்குல்ல, அந்த ஆயி பூத்த மாமுக வேற யாரோ ஒரு கட்சியை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு போல. அதை இவங்க போய் ஜாயின் பண்ணிருக்காங்க. ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டு அதுல போய் ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ கூடிய சீக்கிரம் தைலாபுரம் தோட்டத்துல போயிட்டு தென்னந்தோப்புல மாங்கனியை சேர்த்து ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க. நான் மாங்கனி எதுவும் பண்ண முடியாது, இனிமேதான் செடியை நடணும், மாஞ்செடின்னு இடம் வச்சுக்கலாம் இந்த தடவை. தென்னந்தோப்புல மாங்கனியா? தென்னை மரத்துல மாங்கனி. மாங்கனி பண்ணலாம் தான் போனாங்க, மாங்கனியை தான் எடுத்துட்டு போயிட்டாங்களே, அதுதான். அதனால மாஞ்செடி. ஆமா, தென்னஞ்சோப்பும் மாஞ்செடியும் சேர்ந்து ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. அது என்ன நடக்கும்ன்றது சொல்லிட்டாங்க. அதெல்லாம் கூட்டணி தான் அப்படின்னு வலுவா வந்து சொல்லியிருக்காங்க. யாரு கூட கூட்டணின்னு தான் எனக்கு இன்னும் தெரியல. யாரா தென்னந்தோப்புல தனியா நின்றுகிட்டு இருக்கிறது? நான் தாங்க. ஒரே ஒரு மரம் இருக்கிறதுக்கு பேர் தோப்பா? பின்னாடி 10 பேர் நின்னாங்க, பாத்தீங்களா இல்லையா? அந்த சின்னத்தை காட்டணும்னு ஆரவாரம்லாம் இருக்கு பாருங்க, வேற லெவல். அது ஸ்கூல் பசங்க வரையும்ல தென்னந்தோப்பு.
தென்னை மரம் போட்டு அந்த சின்னத்தை எப்படி வரைவாங்கன்னு வேற டவுட் வரணும் உங்களுக்கு. எங்கேருந்து வரைய போறாங்க, யார் வரைய போறாங்க? ஆல்ரெடி எல்லாம் ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஏங்க விசிலுக்கே செவுரு கிடைக்கலன்னு வருத்தத்தில் இருக்காங்க. விசில்னு ஒன்று தான் சிஎஸ்கேவும் டிவிகேவும் ஜாயிண்ட் அடிச்சிட்டாங்க. இப்போ பரவாயில்லைங்க, நீங்க ஒரு விஷயத்த சொன்னா அதுல இருந்து ஒரு நியூஸ் எடுத்து பாத்தீங்களா வந்திருக்குல்ல. அந்த ஜெயிலர் பாட்டு, இந்த ரஜினி இந்த பாட்டு இது பாட்டு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சிஎஸ்கேவுக்கு ஏதோ நோட்டீஸ் கொடுத்துருக்காங்கன்னு. இத்தனை நாள் வரைக்கும் யூஸ் பண்ணும்போது அது வேறு, இனிமே வேற. ஏன்னா இப்ப சிஎஸ்கேக்கு விசில், அதனால இனிமே நீங்க அவங்க ஏங்க படத்தையே போட மாட்டேன்னு இருக்கோம் நாங்க. அதை வச்சு நாங்க யூஸ் பண்ண விட்டுருவோமா? அதை வச்சு நாங்க கெத்து காட்ட விட்டுருவோமா? நாங்க ஹைதராபாத்துக்கும் சிஎஸ்கேக்கும் மேட்ச் நடந்தா என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்கன்னா விளையாட முடியாதுன்னு சொல்லிடுவாங்களா? அது எப்படி சொல்லுவாங்க? ஜெயிக்கணும்னு போராடுவாங்க. எப்படி போராடுவாங்க? தோத்துட்டீங்கன்னா கேலரியில உட்காந்து இப்படி 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 இப்படின்னு போராடுவோம். கியூட் கிளிக்ஸ் அப்படின்னு போட்டு போராடுவோம். அதுக்கு ஒருத்தர் சொல்லுவாரு, நல்ல டீமா செலக்ட் பண்ணிடுங்க, காவியா அப்படி பண்றது ரொம்ப மாதிரி வருத்தமா இருக்கு. உங்களுக்கு ஓ அதான் உங்களுக்கு இதெல்லாம் வருத்தமா இருக்குது. இப்ப நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. எதெல்லாம் பாகிஸ்தான் பிளேயர் ஒருத்தவங்களை சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஃபயர் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அவர் வந்து இந்தியாவை பத்தி தப்பா பேசினவரும், அந்த பாகிஸ்தான் வீரர் வந்து இந்தியா தப்பா பேசினார். அதெல்லாம் இவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதை பத்தி எல்லாம் இவங்களுக்கு எந்த ஜெயிக்கணும் அதெல்லாம் நீங்க பயன்படுத்தக்கூடாது. ஏன்? எங்களுக்கு உங்கள்கிட்ட விசில் இருக்கு, அதனால நாங்க அதெல்லாம் உங்களை பயன்படுத்த விட மாட்டோம். உள்ளூர் ஆட்டக்காரன் எல்லாமே வெளிநாட்டு ஆட்டக்காரன் எல்லாரும் உள்ளூர் ஆட்டக்காரங்களுக்கு கிடையாது, எல்லாமே வெளிநாட்டு ஆட்டக்காரங்க தான். ரெண்டாவது அதெல்லாம் ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து தடை போடுவாங்க. சட்டப்படி பார்த்தா அது அவங்களோட உரிமை தான், தப்பு கிடையாது. ஆனா இத்தனை நாள் இல்லாம இப்ப ஏன் அதுதான் ஏன்னா இந்த தடவை 2026 பாருங்க முடியாது. பொலிட்டிக்கலா தான் பார்ப்போம். ஸ்போர்ட்ஸ்லயே எவ்வளவு அரசியல் இருக்கும்போது அரசியல்ல ஸ்போர்ட்ஸ் பண்ணக்கூடாதா? இது நல்லா அரசியல் பண்ணக்கூடாதா? இது நல்ல கதையா இருக்கு. அப்புறம் இந்த மாதிரிதான் எல்லாம் அப்படிதான் பண்ணுவோம் நாங்க. ராயப்பன் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வித்தியாசமா பண்ணுவோம். ஸ்போர்ட்ஸ்லயே நம்ம கருத்தரங்கம் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, பாத்தீங்களா? விசிகா இயல்பா நடக்கும். அந்த மாதிரி கருத்தரங்கம் போடுறதா இதை விட மோசமாலாம் நடந்திருக்குது. அடிச்சிருக்காங்க, சம்பந்தப்பட்டவங்க வந்து பயங்கரமா தாக்கிலாம் நடந்திருக்குது. இந்த சேரை தூக்கி போட்டு விளையாண்டுருக்காங்க. ப்ளூ கலர் சேர் அவங்களுக்கு பிடிக்கலையா, ரெட் கலர்ல இருந்தா ரெட் அண்ட் பிளாக்ல இருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த மாதிரி அடிச்சது கிரீம் கலர் சாருங்க, ஏதோ ஒண்ணு இந்த கலர் பிடிக்கலையா, அதனால தூக்கி அடிச்சு விளையாண்டு பாத்துருக்காங்க. அதுக்கு என்ன பண்றது? ஏங்க இந்த மக்கள் அரங்கம், மக்கள் இதெல்லாம் தெரிஞ்சே நடக்கக்கூடிய விஷயங்க. விவாத மேடைகள் இதெல்லாமே வந்து இப்ப இருக்கக்கூடிய எல்லாருமே முன்னெல்லாம் வந்து கருத்தா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இருக்கிற யாருக்குமே பொறுமை இல்லை. ரெண்டாவது அந்த ஷோவை ஹிட் பண்றதுக்கும் இந்த மாதிரியான வேலைகள்லாம் இப்ப நடக்குது. எவனாவது ஒரு 10 பேர் இவங்களே வந்து ரெடி பண்ணி கூட்டு போறது, இவங்க சத்தம் போட வைக்கிறது, அந்த ப்ரோக்ராமை பார்க்க வைக்கிறதுக்கு டிஆர்பி ரேட்டிங்கும் ஒரு பக்கம் நடக்க தான் செய்யுது. ஸோ இதெல்லாம் இயல்பா நடக்கக்கூடியது தான். சேரை தூக்கி போட்டு அடிச்சுக்கிறது, மண்டையை தூக்கி போட்டு உடைக்கிறது எல்லாம் நடக்க தான் செய்யும். சரி, அப்போ இதுக்கு நீங்க வந்து செட் பண்ணி வைக்கிறேன்றீங்க. உதயநிதி அவர்கள் வந்து ஒரு நலத்திட்டம் கொடுத்துருக்காரு. அந்த இடத்துல வாழைக்கண்ணு, அந்த வாழை தோப்பு இதெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாமே அறுத்துட்டு போறதுக்கு ஒண்ணு அதெல்லாம் அறுத்துட்டே போக கூடாதுன்றதுக்காக நீல குச்சி வச்சு எல்லாத்தையும் இப்படி இப்படி தள்ளிட்டு இருக்காங்க. அது ஒரு 2 நிமிஷம் தள்ளி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள தள்ளிட்டு அவங்க போய் அறுக்க நம்ம கத்தி தான் போடுதான். அவனுக்குலாம் கருங்களை வச்சு அறுத்து கொலை எடுத்துட்டு அறிவு இருக்கா? உங்களுக்கு எவன் வாழைத்தாறு கட்ட சொல்றான்? உங்கள்ட்ட வாழைத்தாறு கட்ட சொல்லி கேட்டாங்களா? இல்ல. மக்கள் என்ன நினைக்கிறாங்க? வாழைத்தாறு வீணா போயிடக்கூடாது, வரும்போது பச்சை பச்சையா இருக்கணும்ன்றதுக்காக. பச்சையா இல்ல, பச்சை பச்சையா இருக்குன்னா இதுக்கு துணியை கட்டி வை பச்சை கலர்ல. அது எதுக்கு பச்சை பச்சையா வாழைத்தாறு வீடா கட்டுறாங்க? வாழைத்தாரை கட்டி வச்சா எதுக்கு வைப்பாங்க? ஏதாவது நிகழ்ச்சி, முக்கியமான நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அந்த சந்தோஷமானது வாழையடி வாழை தொடர்ந்து வைப்பாங்க. நீங்க எதுக்கு கட்சிக்கு நலத்திட்ட உதவிகளை இதை கட்டி வைக்கிறீங்க? இல்லங்க, நம்ம வீட்லயே ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்துனா அந்த வாழைக்குலையை அறுத்து தனியா கொடுத்துட்டு 2 கட்டுவாங்களா, அப்புறம் 2 கட்டுறதையும் அது தனியா எடுத்துட்டு அந்த வாழைத்தண்டு வரைக்கும் எடுத்து கொடுத்து அந்த வீட்டுல இருக்கிறவங்க நிகழ்ச்சி யார் பண்றாங்களோ அவங்க கிட்ட கொடுத்துட்டு தான் போவாங்க. அதெல்லாம் கரெக்டுங்க. அதெல்லாம் அதையும் எடுக்க நானும் சொல்றேன். உங்களை எவனா அதெல்லாம் கட்ட சொல்றான்? சும்மா இல்லாம ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம் போல இதெல்லாம் தொங்க விட வேண்டியது, அப்புறம் வாழைத்தாரை ஃபுல்லா தொங்க விட வேண்டியதுன்னா கட் பண்ணிட்டு போதான் பார்ப்பான். வீணா போயிடுமே, வீணா போயிடும். விவசாயிகள் விவசாயம் பண்ணி இப்படி வச்சிருக்காங்களே, இது வீணா போயிடுமேன்ற நல்ல எண்ணத்துல கட் பண்ண வராங்க. உடன்பிறப்புகள் விட மாட்டேங்குது. பாக்குறீங்க அப்படி இந்த ப்ரிப்பேராவே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு நீளத்துக்கு கம்பு, கொடி கம்புங்க, கொடியை கட்டிட்டு ஊயிட்டு இருந்தாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அவங்கள தாக்க முடியல. வரவங்களும் பர்ஃபெக்ட் பிளானோட தான் வராங்க. கத்தி இது எல்லாத்தையும் எடுத்து தான் வராங்க கட் பண்றது. இன்னைக்கு மாநாடு போடுவாங்க, அறுத்துட்டு வந்துரும். அவங்களும் அறுத்து தள்ளிடுவாங்க, நம்மளும் அறுத்து தள்ளிடுவோம் அப்படின்ட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது திமுக கூட்டத்துல இயல்பா நடக்கக்கூடியதுதான். அவங்க இந்த வாழைத்தாறு இதெல்லாம் போட்டு பண்றதுதான். அது ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது.
அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேல லூப் எடுத்து ஏதாவது பண்ணுவீங்களேன்னு குரூப் எடுத்தோம்னா இல்ல ஏப்பா எதுவும் எடுக்க வேணாம் போதும். அவ்வளோதான் இருக்குது இன்னைக்கு டாபிக் வந்து. அவ்வளோதான். கண்டிப்பா நாளைக்கு காலைல தான் தெரியும் இன்னும் என்னதான் நடக்க போகுதுன்னு. கண்டிப்பா நாளைக்கு பேசுவோம். கார்த்திக், மிக்க நன்றி. மகிழ்ச்சி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. கொள்ளை அடிக்கிறது